إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى أثره إلى يوم الدين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الذين جاءوا بالإفك عصبة منكم لا تحسبوه شرا لكم بل هو خير لكم لكل امرئ منهم ما اكتسب من الإثم والذي تولى كبره منهم له عذاب عظيم. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்தாளுகின்ற நேர்வழி காட்டுகின்ற வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவனேகன் இணை துணையற்றவன், நம்மை பார்த்து கொண்டிருப்பவன், நமது எல்லா விஷயங்களையும் கதா கதிரிலே முடிவு செய்து வைத்திருப்பவன். அவனது நாட்டம் இன்றி உலகத்திலே எந்த ஒரு விஷயமும் நடைபெறுவதில்லை. அவன் முடிவு செய்ததை தவிர உலகத்திலே எந்த ஒரு கர்மமும் காரியமும் நடந்தேறுவதில்லை. அவன் நாடியதை நாடிய நேரத்திலே நாடிய விதப்படி செய்கிறான். நிலைமைகளை கணப்பொழுதுகளில் மாற்றி அமைக்கிறான். ஒவ்வொரு மனிதன் மீதும் அவனை பெற்ற பெற்றோரை விட அவன் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறான். தௌபா செய்பவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை புகழ்ந்து துதிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களின் வாழ்வை அடியொட்டி வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமா. ஆமீன். அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று குழுமி இருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்தே அவன் எடுத்து நடக்க சொன்ன விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்தும் எவற்றை வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுள்ளதாக தவிர்த்தும் வாழுமாறு முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் நான் தக்வாவை வசியத்தாக நசீஹத்தாக செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, சூரத்து நூர் 11வது வசனத்தில் இருந்து 20வது வசனம் வரை அல்லாஹு தஆலா முழு உலக மனிதர்களுக்கும் ஒரு முக்கிய பாடத்தை சொல்லி தருகின்றார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்ஆவுடைய தொழுகையில் ஓதப்படுகின்ற சூரா முனாஃபிகூன், இதா ஜாஅகல் முனாஃபிகூன் என்ற சூராவும் ஒரு முக்கியமான சம்பவத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது. மனிதனாக பிறந்து உலகத்திலே வாழுகிற நேரத்திலே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் சில சோதனைகள், நாம் எதிர்பார்க்காத சில நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கலாம். அப்படியான கட்டங்களில் மனிதர்களாகிய நாம், குறிப்பாக முஃமின்களாகிய நாம், நமது வாழ்வை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? சோதனை ஒரு பிற சகோதரனுக்கு ஏற்படுகிற பொழுது அல்லது ஒரு முஃமினான சகோதரிக்கு ஏற்படுகிற பொழுது நாம் எப்படியாக அந்த தருணத்திலே நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமான ஒரு மகத்தான பாடத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி தருகிறார். ஹிஜ்ரி 5 அல்லது ஹிஜ்ரி 6 கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்டதே பனு முஸ்தலிக் என்ற கோத்திரத்தினர் தனக்கு எதிராக, தன்னை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை ஒடுக்குவதற்காக ஒரு படையை தயார் செய்திருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். உண்மைதான் செய்தி. உடனடியாக பனு முஸ்தலிக் என்ற கோத்திரத்தினர் மதீனாவுக்குள் நுழைவதற்கு முன்னராக மதீனாவில் இருந்த சஹாபாக்களுடைய ஒரு ஜமாஅத்தோடு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முரைசி என்ற இடத்தை சென்றடைகிறார்கள். அந்த இடத்திற்கு சென்று அங்கு ஒரு யுத்தம் நடைபெறுகிறது.
அல்லாஹ்வுடைய ஏற்பாடு முஸ்லிம்களில் இழப்புகள் ஏற்படவில்லை. ஆனால் பனு முஸ்தலிக் என்ற கோத்திரத்தாருக்கு பாரிய இழப்புகள் ஏற்படுகிறது. அதிகமானவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். பனு முஸ்தலிக் கோத்திரத்தாரின் தலைவர் அதாவது ஹாரிஸ் இப்னு அபி திரார் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர், அவரும் சிறை கைதியாக சிக்கிக் கொள்கிறார். அவருடைய குடும்பமும் சிக்கிக் கொள்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறை கைதிகளை வைத்திருக்கிற நேரத்திலே இந்த தலைவருடைய மகள் ஜுவைரியா பின்துல் ஹாரிஸ் என்ற பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறை கைதிகளாக பிடித்த அந்த சிறை கைதிகளில் ஒருவராக இருக்கிறார். இந்த பெண்மணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுதலை செய்தார்கள். சஹாபாக்கள் அபிப்பிராயப்பட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தலைவருடைய மகளாக இருக்கிறார், இந்த பெண் உங்களை தவிர வேறு யாருக்கும் பொருத்தமானவர் அல்ல, எனவே இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூர நோக்கத்தோடு அந்த பெண்ணை திருமணம் செய்தார்கள். ஹாரிஸுடைய மகள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த பெண் நபி அவர்களுடைய மனைவியாக மட்டுமல்ல முஃமின்களுடைய தாயாராக மாறிவிடுகிறார். இந்த திருமணத்துடைய பரக்கத் என்னவென்றால், சிறைப்பிடிக்கப்பட்ட 100 குடும்பத்தினர் யாருக்கெல்லாம் அந்த சிறை கைதிகள் பிரித்து கொடுக்கப்பட்டார்களோ அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியின் குடும்ப பெண்கள் அல்லவா, ஆண்கள் அல்லவா, இவர்கள் எல்லோரையும் நாம் விட்டுவிடுவோம் என்று அவர்கள் எல்லோரையும் சுமாராக 100 குடும்பத்தினர் யுத்தத்திற்காக வந்தவர்கள் அவர்களை விடுதலை செய்கிறார்கள். அதனுடைய பரக்கத் முழு பனு முஸ்தலிக் கோத்திரத்தாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹு அக்பர், முஸ்லிம்களாக மாறிவிடுகிறார்கள். மிக இரக்கத்தோடு அன்போடு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆதரிக்கிறார்கள். இந்த யுத்தத்தில் இருந்து திரும்பி வருகிற நேரம் ஒரு பயங்கரமான சோதனை ஏற்படுகிறது. என்ன சோதனை என்றால், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக பயணம் போகிற பொழுது தனது மனைவிமார்களில் யாராவது ஒரு பெண்ணை அழைத்து செல்வார்கள். நீளமான பயணங்கள், சஹாபாக்களும் தங்களுடைய மனைவிமார்களோடு பயணம் செய்வார்கள். சீட்டு போட்டு பார்த்தார்கள். அந்த முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பெயர் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அந்த பனு முஸ்தலிக் என்ற கோத்திரத்தாரின் அந்த நிகழ்வுக்காக அழைத்து சென்றிருந்தார்கள். திரும்பி வரக்கூடிய நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல கிதாபுகளிலும் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அந்த நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், பெண்கள் எல்லோரும் ஒட்டகத்திற்கு மேலே பல்லக்கு போன்ற ஒரு பெட்டிக்குள் பெண்களை வைத்துதான் ஒட்டகத்திலே சுமத்துவார்கள். பயணம் போகிற நேரத்திலே பயணம் போறதற்கு அது லேசாக இருக்கும். ஹிஜாபோடு பெண்கள் தங்களுடைய முகங்களை மறைத்துக் கொண்டு செல்லுகிற பயணத்திலே ஒரு பெட்டி போல ஒரு பெட்டியை செய்து ஒட்டகத்தின் மீது அதை வைப்பார்கள். அதற்குள்ளேதான் பெண்கள் அமர்ந்து கொள்வார்கள், ஒரு பல்லக்கை போல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படியான ஒரு பல்லக்குக்குள் பயணம் செய்திருந்தார்கள். இன்னும் பல பெண்களும் அப்படியாகத்தான் பயணம் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விஷயங்கள் முடிவடைந்து மதீனாவுக்கு திரும்பி வரக்கூடிய நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், எங்களுடைய ஒட்டகத்திலே இருந்து பல்லக்கு இறக்கி கீழே வைக்கப்பட்டிருந்தது. நான் அதில் இருந்து சில பெண்களோடு வெளியிலே வந்தேன். எதற்காகவென்றால், எங்களுடைய கதாஹாஜத், எங்களுடைய உடல் தேவைகளை பூர்த்தி செய்து சுத்தமாகி மீண்டும் பயணத்தை ஆரம்பிப்பதற்காக வெளிவாசல் தேவைக்காக நான் வெளியிலே வந்தேன். வெளியிலே வந்து நான் என்னுடைய தூரம் சென்று என்னுடைய வெளிவாசல் தேவையை நான் பூர்த்தி செய்து கொண்டேன். திரும்பி மீண்டும் வந்து அந்த பல்லக்கிலே ஏறுவதை மனிதர்கள் பார்த்தார்கள். நான் ஏறிக்கொண்டேன். ஏறிய பிறகுதான் என்னுடைய கழுத்தை பிடித்து பார்த்தேன். நான் இரவலாக உம்மு சலமாவிடம் இருந்து அல்லது என்னுடைய சகோதரி அஸ்மாவிடம் இருந்து இரவலாக வாங்கி வந்த என்னுடைய மாலை, கழுத்திலே நான் போட்டிருந்த அந்த மாலையை காணவில்லை. அப்பொழுது நினைத்தேன், நான் வெளியிலே வெளிவாசலுக்காக சென்ற நேரம் அது விழுந்திருக்கிறதே. உடனடியாக பல்லக்கில் இருந்து வெளியாகி தூரம் நான் வெளிவாசலுக்கு சென்ற இடத்திற்கு திரும்பி சென்றேன். தேடினேன், மாலை அங்கு இருந்தது. அந்த மாலையை எடுத்துக்கொண்டு திரும்பி வருகிற நேரத்திலே பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
அந்த ஒட்டகம், பல்லக்கு எல்லாமே அப்படியே பயணமாகி புறப்பட்டு விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் அந்த நேரம் மிகவும் மெலிந்த, சதையில்லாத, பாரமில்லாத ஒரு பெண்ணாக இருந்தேன். மெலிந்த ஒரு பெண்ணாக இருந்தேன். நான் அந்த பல்லக்குக்குள் ஏறி இருப்பதை, அதற்குள் இல்லாமல் இருப்பதை அடையாளம் காண முடியாத அளவு நான் பாரமில்லாத ஒரு பெண்ணாக இருந்தேன். சுமாராக அந்த பெண்ணுக்கு அந்த நேரம் 14 அல்லது 15 வயது இருந்திருக்கலாம். மக்கள் அந்த பயணம், எல்லோரும் பயணமாகி விட்டார்கள். நான் பார்த்தேன், யாருமே அந்த இடத்திலே இருக்கவில்லை. யாருமே அந்த இடத்திலே இருக்கவில்லை. நான் ஓடி செல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் யோசித்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டம் என்னை பேசுவதற்காக அழைப்பார்கள், நான் இல்லை என்றால் உடனடியாக திரும்பி தேடி வருவார்கள் என்ற அந்த தைரியத்தோடு அதே இடத்திலே இருந்து கொஞ்ச நேரம் காத்து கொண்டிருந்தேன். ரொம்ப சகதியாக, டயர்டாக இருந்தது. நான் தூங்கிவிட்டேன். கடுமையான தூக்கம். கொஞ்ச நேரத்திலே எனக்கு ஒரு சத்தம் கேட்டது. அது என்ன சத்தம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற ஒரு சத்தம் கேட்டது. அவசரமாக எழும்பினேன். சஃப்வான் இப்னு முஅத்தில் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், பக்குவமான, கௌரவமான மனிதன், அவர் மட்டும் அந்த இடத்திலே இருப்பதை நான் பார்த்தேன். அவரை கண்டவுடன் என்னுடைய முகத்தை நான் மூடிக்கொண்டேன். என்னுடைய முகத்தை நான் கருப்பினால் மூடிக்கொண்டேன். அந்த ரிவாயத்திலே ஃபலம்மா ரஆ சவாதி, என்னுடைய கருப்பு நிற உடையை அவர் கண்ட பொழுதே அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஒரு சத்தம் போட்டார். உடனடியாக நான் தூங்கி இருந்தேன். என்னுடைய முகம் வெளியிலே தெரிந்திருக்கிறதே. சஃப்வான் ஹிஜாப் இறங்குவதற்கு முன்னால் அவர் என்னை கண்டிருந்தார். அவருக்கு தெரியும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா என்பது. ஏன்? ஹிஜாப் அது ஹிஜ்ரி 5 அல்லது 4 இப்படியான காலப்பகுதியில் இறக்கப்பட்டது. எனவே அவர் என்னை கண்டிருந்தார். என்னை கண்டவுடன் இன்னா லில்லாஹ் சொன்னவுடன் நான் முகத்தை மூடிக்கொண்டேன். அவர் என்னை பார்த்து ஒரு வார்த்தையாவது சொல்லவில்லை. நான் அவரிடம் ஒரு வார்த்தையை பேசவும் இல்லை. அதற்குரிய தேவையும் இருக்கவில்லை. சஃப்வான் பொதுவாக யுத்தங்களுக்கு சென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மனிதர்களை விட்டு செல்வார்கள். படைகள் எல்லாம் புறப்பட்ட பிறகு ஏதாவது பொருட்கள் விடுபட்டிருந்தால் அவற்றை சுமந்து வருவதற்காக, எடுத்து வருவதற்காக விட்டு செல்வார்கள். அப்படியாக வந்த ஒரு சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்டவுடன் தன்னுடைய ஒட்டகத்தை அப்படியே அமரச் செய்தார்கள். காலினால் அவருடைய காலை இறுக்கி பிடித்துக் கொண்டார்கள். தான் முன்னால் பார்த்து கொண்டிருந்தார்கள். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டகையின் மீது ஏறிக்கொண்டால் சஃப்வான் இப்னு முஅத்தில் அதனுடைய கயிறை பிடித்தவராக வேகமாக முன்னால் நடக்க ஆரம்பித்தார். ஒட்டகத்தை பிடித்துக் கொண்டு வேகமாக முன்னால் நடக்க ஆரம்பித்தார். இரவு நேரம் கூட ஓய்வில்லாமல் வேகமாக நடக்க ஆரம்பித்தார். அந்த இரவு கொஞ்சம் தூரம் போகிற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையும் ஒரு இடத்திலே தங்கி இருப்பதை கண்டார்கள். தூரத்தில் இருந்து ஒரு ஆணும் பெண்ணும் வருகிறார்கள் என்ற பார்க்கிறார்கள். பார்த்தால் அப்பொழுதுதான் முஃமின்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், சுமத்தப்பட்ட இந்த பல்லக்கிலே யாரும் இல்லை என்ற செய்தி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். மனைவியை கூட்டி அந்த பல்லக்கிலே மீண்டும் ஏற்றிக் கொண்டார்கள். இவ்வளவுதான் நடந்தது. அன்பான சகோதரர்களே, சில விஷயங்களை அல்லாஹு தஆலா சோதனைக்குரிய நிகழ்வாக ஆக்கி வைக்கிறார். அல்லாஹ் நமக்கு, நம் எல்லோருக்கும் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை நசைவாக்குவானாக. இந்த தருணம், அந்த யுத்தத்திலே முனாஃபிக்குகளுடைய தலைவராக இருந்த அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்கும் அந்த யுத்தத்திலே கலந்து கொண்டிருந்தான். அவரோடு சேர்ந்து முனாஃபிக்குகளுடைய ஒரு கூட்டத்தாரும் அங்கு இருந்தார்கள். எப்பொழுதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் மதீனா வாசிகள் எல்லோருமாக சேர்ந்து அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ற இந்த மனிதனை மதீனாவுடைய தலைவராக ஆக்குவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்திருந்தார்கள். அவனுடைய தலையிலே போடக்கூடிய கிரீடம் வரை எல்லாமே தயாராகி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள் ஹிஜ்ரத் வந்தவுடன் மக்கள் அப்துல்லாஹ் இப்னு உபையை ஊருடைய தலைவராக ஆக்குவதை நிறுத்திவிட்டு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக ஆக்கிக் கொண்டார்கள்.
அன்பான சகோதரர்களே, இப்படியான கட்டத்திலே அப்துல்லாஹ் இப்னு உபைக்கு கடுமையான இஸ்லாத்தின் மீது குரோதமும் விரோதமும் மனதில் ஒரு எதிர்ப்பும் இருந்தது. தன்னுடைய தலைமைத்துவம் பறிபோறதற்கு இவர்தான் காரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் குரோதம் இருந்தது. ஒரு தடவை அவன் முஸ்லிம் ஆகுவதற்கு முன்னர் ஒரு சபையிலே இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கழுதையில் சஅத் இப்னு உபாதா என்ற தோழரை நோய் விசாரிப்பதற்காக செல்கிறார்கள். அந்த நேரத்திலே அப்துல்லா நபி அவர்களை பார்த்தவுடன், முனாஃபிக், ஒரு நயவஞ்சகன், அவன் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் நபி அவர்களை பார்த்தவுடன், எங்களை விட்டும் தூரமாக சென்றுவிடும், உம்முடைய கழுதையின் துர்நாற்றம் எங்களுக்கு நோவினை தருகிறது என்று சொன்னான். எங்களுடைய சபைகளில் வந்து உட்காரக்கூடாது என்று நபி அவர்களுக்கு பகிரங்கமாக உத்தரவிட்டு இருந்தார். ஆனால் பத்ருடைய யுத்தத்திலே பிரமாண்டமான வெற்றி முஸ்லிம்களுக்கு கிடைத்த பிறகு அப்துல்லாஹ் இப்னு உபை தன்னை ஒரு முஸ்லிமாக வெளிரங்கத்திலே மாற்றிக்கொண்டார். உள்ரங்கத்திலே யதார்த்தத்திலே ஒரு முனாஃபிக்காக இருந்து கொண்டார். எந்த அளவுக்கு எனில், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜும்மாவுடைய நாளிலே இந்த முனாஃபிக்காக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உபை சபையிலே ஆக முன்னால் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறுவதற்கு முன்னால் எழுந்து நின்று சஹாபாக்களை பார்த்து, மனிதர்களே, உங்களிடம் ஒரு நபி வந்திருக்கிறார், அவர் உண்மையான ஒரு நபி, அவரை நீங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அவரை கொண்டு உங்களுக்கு இஸ்லாத்தை தந்து உங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். எனவே நீங்கள் அவரை ஏற்று நம்பி நீங்களும் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எழும்பி ஏலான் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். ஆனால் முனாஃபிக் வெளிரங்கத்திலே நடிப்பு, உள்ரங்கத்திலே முனாஃபிக். இதே முரைசி என்ற யுத்தத்திலே சஹாபாக்களில் அவுஸ் ஹஸ்ரஜ் 2 கூட்டத்தாருக்கும் ஒரு சிறிய ஒரு விஷயத்திலே தர்க்கம் ஏற்பட்டது. அதே யுத்தத்திலே தர்க்கம் ஏற்பட்ட பொழுது அந்த இடத்திலே இருந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ன தெரியுமா சொன்னான்? மதீனாவாசிகளாகிய அவுஸ் ஹஸ்ரஜை பார்த்து சொன்னான், மனிதர்களே, கூட்டத்தார்களே, நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, இந்த இழிவான முஃமின்களுக்கு, அவர்களுக்கும் இந்த நபியுக்கும், லா துன்ஃபிகு அலா மன் இன்த ரசூலில்லாஹி ஹத்தா யன்ஃபது, இவர்களுக்கு நீங்கள் செலவு செய்வதனால் தான் இவர்கள் மதீனாவிலே, மக்காவில் இருந்து வந்து மதீனாவிலே குடியிருக்கிறார்கள். நீங்கள் இவர்களுக்கு செலவு செய்வதை நிறுத்திக் கொண்டால், வியாபாரம் செய்வதை தடுத்துக் கொண்டால், மதீனாவில் இருந்து இவர்களும் இவர்களுடைய நபியும் சென்று விடுவார் என்று அப்துல்லாஹ் இப்னு உபை அதே யுத்தத்திலே சொல்கிறார். சொல்லிவிட்டு ஒரு உதாரணம் சொல்கிறார். சம்மின் கல்பக யகுல்க, உங்களுடைய நாயை நீங்கள் நன்றாக தீனி போட்டு வளர்த்தால் அது உங்களைத்தான் ஒரு நாள் சாப்பிட்டு விடும் என்று முஸ்லிம்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சாடியவனாக அதே யுத்தத்திலே சொல்கிறார் அப்துல்லாஹ் இப்னு உபை. இப்படியான குரோதத்தோடு இருந்த மனிதன் உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வழி தவறி அங்கிருந்து வருகிற காட்சியை கண்டவுடன் அவர்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக அது மாறியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தையும் குறை சொல்வதற்கு. என்ன தெரியுமா சொன்னான் அப்துல்லாஹ் இப்னு உபை? நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, வல்லாஹி மா சலிமத் மின்ஹு வலா சலிம மின்ஹா, இந்த சஃப்வான் இப்னு முஅத்தில் என்ற அந்த மனிதர் ஆயிஷாவை தொடாமல் இருந்திருக்க மாட்டார், ஆயிஷா அந்த மனிதரை தொடாமல் இருந்திருக்க மாட்டார் என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் விட்டு ஒரு பச்சை பொய்யான ஒரு அவதூறை விட்டு கட்டிவிட்டார். மட்டுமல்ல, அவனோடு இருந்த முனாஃபிக்குகள் எல்லாம் இத சந்தர்ப்பமாக கருதி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிகவும் இரக்கத்திற்குரிய அன்பான மனைவி மீது அப்பட்டமான ஒரு பழியை சுமத்தி விட்டார்கள். சில சந்தர்ப்பங்களில் நபி தோழர்கள் நபி அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், மன் அஹப்புன் நாஸி இலைக், உங்களுக்கு ஆக விருப்பமானவர் யார் என்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தெளிவாக சொல்லிவிடுவார்கள், ஆயிஷா, எனக்கு மிகவும் விருப்பமான மனிதன் ஆயிஷா. யா ரசூலல்லாஹ், பெண்களை மனைவியை நான் கேட்கவில்லை. ஆண்களில் சொல்வார்கள், அபூஹா, ஆயிஷாவுடைய வாப்பா அபூபக்கர் எனக்காக விருப்பமாக. ஒளிவு மறைவு இருக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மையான உள்ளத்தோடு இருந்தவர்கள். முனாஃபிக்குகள் இப்படியான ஒரு வதந்தியை ஆரம்பித்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி வந்தார்கள். காலம் செல்கிறதே, ஆனால்
முனாஃபிக்குடைய வாயால வெளிப்பட்ட இந்த அவதூறு, அப்பட்டமான பொய், உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீதான இந்த அவதூறு, இது ஓயவில்லை. மதீனா முழுக்க இந்த பேச்சு பரவுகிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதிலே விடுகிறதே. எந்த அளவுக்கு சஹாபாக்களில் சில நபித்தோழர்கள் கூட இந்த வார்த்தைகளை தங்களுடைய வாயினால் பேசிவிட்டார்கள். அல்லாஹு அக்பர். சுமாராக ஒரு மாத காலம் இந்த வதந்தி பரவிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் செய்தி என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த செய்தி தெரியாது. மக்கள் தன்னை பற்றி இட்டு கட்டி இருக்கிறார்கள், தன்னை குறை சொல்கிறார்கள், அவதூறு சொல்கிறார்கள் என்பது அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார், நான் நோய்வாய்ப்பட்டேன், எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டது, நோய்வாய்ப்பட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நோய் ஏற்பட்டால் வீட்டுக்கு வருவார்கள், எங்களோடு ரொம்ப அன்பாக பரிவாக நடந்து கொள்வார்கள், எங்களிடம் சுகம் விசாரிப்பார்கள். ஆனால் அந்த முறை எனக்கு நோய் ஏற்பட்ட பொழுது வளமையாக நான் நபி அவர்களிடம் பார்க்கிற அன்பு, அந்த பரிவை நான் அந்த முறை காணவில்லை. என்னிடம் வந்தார்கள், கையில தீக்கோ, நீங்க எப்படி இருக்கிறீங்க, சுகமா என்று கேட்டார்கள். கடந்து சென்றார்கள். எனக்கு வெளிவாசல் போக வேண்டிய தேவை ஏற்பட்டது. நான் என்னுடைய உறவுக்கார பெண் உம்மு மிஸ்பாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணோடு என்னுடைய வெளிவாசல் தேவைக்காக வெளியிலே செல்ல ஆரம்பித்தேன். அந்த நேரம் என்னோடு வந்த அந்த பெண்ணுடைய கால் தடுக்கப்பட்டு கீழே விழுந்து விட்டார். உம்மு மிஸ்பாஹ் கீழே விழுந்தவுடன் தன்னுடைய மகன் மிஸ்பாஹ் இப்னு உஸாதா என்ற அந்த மகனை சபித்தார். தஈஸ மிஸ்பாஹ். ஒரு தாய் ஒரு மகனை சபிப்பாளா? சபிக்க மாட்டாள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, என்ன சொல்கிறீர்கள், உங்களுடைய மகனை எதற்காக சபிக்கிறீர்கள் என்று அந்த பெண்ணிடத்துல கேட்ட பொழுது அந்த பெண் சொன்னார், ஆயிஷா, அவர் என்ன பயங்கரமான வார்த்தை சொன்னார் என்று உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். தெரியாதே, எனக்கு தெரியாது. உங்களை பற்றி அவதூறு சொல்கிறார் அல்லவா? சஃப்வான் இப்னு முஅத்திலோடு ஒரு மாதத்திற்கு முன்னால் நடந்த ஒரு விஷயத்தை அவதூறாக மக்கள் பேசிக் கொள்வது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். அப்பொழுதுதான் மக்கள் இதை பற்றி பேசுகிறார்கள் என்பது எனக்கு தெரிய வந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், குறைந்து போயிருந்த நோய் எனக்கு அதிகமாக ஆரம்பித்தது. வீட்டுக்கு சென்று நபி அவர்களிடம் என்னுடைய வீட்டுக்கு தாய் தந்தையர்களிடத்துல போக அனுமதி தாருங்கள் என்று கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி தந்தார்கள். வீட்டுக்கு நான் சென்றேன். என்னுடைய தாய் உம்மு ருமான், என்னுடைய தந்தை அபூபக்கர் இவர்களிடத்துல போய் அழ ஆரம்பித்தேன். எந்த அளவுக்கு அழுதேன் என்றால் 2 நாட்களாக தொடர்ந்து நான் அழுதேன். என்னுடைய பெற்றோர்கள் நினைத்தார்கள், அன்னல் புக்கா சாலிகு கபிதி, என்னுடைய அழுகை என்னுடைய ஈரலை வெடிக்க செய்துவிடும் என்று என்னுடைய பெற்றோர்கள் நினைத்தார்கள். விடாமல் 2 நாட்கள் 2 இரவுகள் நான் அழுதேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்தார்கள். எனக்கு பக்கத்திலே உட்கார்ந்தார்கள். சுமாராக 1 மாதத்திற்கு பிறகு பக்கத்திலே வந்தார்கள். அதற்கு முன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கள் சஹாபாக்கள் சிலரை கூப்பிட்டு அலி ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக நெருக்கமான நபி அவர்களுடைய மடியிலே வளர்ந்தவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷாவை பத்தி என்ன சொல்றீங்க? சொன்னார், யா ரசூலல்லாஹ், மா அலிம்னா ஃபீஹா இல்லா கைரா, அந்த பெண்ணில நலவை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தேவை என்றால் அந்த பெண்ணுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய பரீரா என்ற பெண்ணிடத்துல கேளுங்க. பரீராவை கூப்பிட்டாங்க. பரீரா, ஆயிஷாவை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்குதா? மக்களோட பார்வைக்காக கேட்கிறாங்க. அந்த பெண் சொன்னா, யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ல இருக்கிற அப்பாவித்தனத்தை தவிர வேறு எதையும் நான் அறிய மாட்டேன். வீட்டுல நான் மாவை குழைத்து விட்டு ஆயிஷாவிடம் சொல்வேன், ஆயிஷா, மா குழைத்து இருக்கிறது, ரொட்டி சுட கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன். ஆயிஷா அப்படியே கண்ணயர்ந்து தூங்கி விடுவார். வெளியில இருக்கிற ஆடு வீட்டுக்குள் வந்து அந்த மாவை சாப்பிட்டு விடும். அப்படியான ஒரு அப்பாவித்தனம் உள்ள பெண் யா ரசூலல்லாஹ். அந்த பெண்ல எந்த கெட்ட ஒரு விஷயத்தையும் நான் கண்டதில்லை. உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ல எந்த சந்தேகமும் எங்களுக்கு இல்லை யா ரசூலல்லாஹ். நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. சொன்னார்கள், ஆயிஷா, நீங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் அப்படி தவறு செய்யவில்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சுத்தப்படுத்துவார் என்றார்கள்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இந்த வார்த்தை எனக்கு இடியாக இருந்தது, என்னால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போனது. என்னுடைய தந்தையை பார்த்து நான் சொன்னேன், தந்தையே அஜிப் ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுடைய இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவர், மகளே நான் என்ன பதில் சொல்ல என்று கேட்டார். என்னுடைய தாயை பார்த்து சொன்னேன், தாயே இந்த நபி அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். தாய் சொன்னார், நான் என்ன பதில் சொல்ல மகளே? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், கேளுங்கள், நான் தவறு செய்திருக்கிறேன் என்று பொய்யாக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் எல்லோரும் அதை நம்பிக்கொள்வீர்கள் போல, நான் தவறு செய்யவில்லை என்று உண்மையை சொன்னால் நீங்கள் அதை ஒப்புக்கொள்ள தயாரில்லை போல இருக்கிறது அல்லவா? எனக்கும் உங்களுக்கும் என்ன உதாரணம் என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரர்கள் வந்து யாக்கூப் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பாவிடத்துல பொய் சொன்ன பொழுது, உங்களுடைய மகன் யூசுப் ஓநாய் பிடித்து விட்டது என்று பொய் சொன்ன பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அல்லவா, ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், நான் அழகாக பொறுமையாக இருக்கிறேன், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ்வே எனக்கு போதுமானவர் என்று சொன்னார்கள் அல்லவா, அதே வார்த்தையை நான் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அப்படியே படுத்து விட்டார்கள். அழுது தூங்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகிற பொழுது ஏற்படுகிற நடுக்கம் ஏற்பட்டது. நபி அவர்களுக்கு ஒரு மாத காலம் வஹி இறங்கியது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயமாக அல்லாஹ் தஆலா எந்த வஹியையும் இறக்கவில்லை. உம்மத்துக்கான ஒரு பாடமாக இருப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கியது. சுமாராக ஒரு மாதத்திற்கு பிறகு சூரா நூர் 11வது வசனத்தில் இருந்து 20வது வசனங்கள் 10 வசனங்களை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறார். 7 வானங்களுக்கு மேல் இருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பரிசுத்தமான பெண் என்ற அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறார். நபி அவர்களுக்கு அந்த தெளிவு உண்டான பொழுது, உடம்புல உண்டான அந்த கஷ்டம் நீங்கிய பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்முறுவல் சிரித்தார்கள். ஆயத்துக்கள் அப்படியே ஓதினார்கள். உடனடியாக தாய் சொன்னார், மகளே நபி அவர்களை எழுப்பி புகழுங்க. மகள் ஆயிஷா சொன்னாயா, உம்மா நபி அவர்களை நான் புகழப் போவதில்லை, அல்லாஹை நான் புகழப் போகிறேன், அல்லாஹை நான் சந்தோஷப்படுத்த போகிறேன் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், என்னுடைய விஷயத்துல அல்லாஹ் வஹியை இறக்குவார் என்று நான் கொஞ்சமாவது நினைக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா என்னுடைய விஷயத்துல கியாம நாள் வரைக்கும் உள்ள வஹியை இறக்கி விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனதுல சரியான சந்தோஷம். இப்படியான ஒரு விஷயம் அல்லாஹ் வஹியூடாக இதை உறுதிப்படுத்தியது. அதிலே ஆயிஷா எவ்வளவு பரிசுத்தமான ஒரு பெண் என்ற விஷயத்தை அல்லாஹ் இறக்கிறது மட்டுமல்ல, ஒரு பாடத்தை உம்மத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்னல்லதீன ஜாஉ பில் இஃகி உஸ்பத்தும் மின்கும், இந்த அப்பட்டமான பொய்யை கொண்டு வந்தவர்கள் உங்களில் 10க்கு குறைந்த ஒரு கூட்டத்தினர், 10 பேருக்கு உட்பட்டவர்கள். லா தஹ்ஸபூஹு ஷர்ரன் லகும், முஃமின்களே உங்களுக்கு ஏற்பட்ட சோதனையை கஷ்டமாக கருதாதீர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஜாஹிலியா காலத்திலும் இஸ்லாத்திலும் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்தில் ஏற்பட்ட சோதனையை போல ஜாஹிலியா காலத்துல கூட எங்களுக்கு சோதனை ஏற்படல. அவ்வளவு பயங்கரமான ஒரு சோதனையாக இருந்தது. அல்லாஹ் குர்ஆனை கொண்டு எங்களுடைய சோதனையை நிஅமத்தாக மாற்றிக் கொண்டார். அல்லாஹ் அக்பர். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தில் இறக்கி வைக்கிறார், இந்த விஷயத்தை உங்களிடத்துல கொண்டு வந்தவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். நீங்கள் அதை உங்களுக்கு கெடுதியாக பார்க்காதீர்கள், நலவாக பாருங்கள். அதை பேசியவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே பயங்கரமான தண்டனை இருக்கிறது சொல்லிவிட்டு இந்த வார்த்தைகளை முனாஃபிக்குகள் பேசுற நேரத்துல நீங்க உங்களோட நாக்கால நீங்களும் அதை பேசுகிறீர்களே, உங்களுடைய நாவான முஸ்லிம்கள் சஹாபாக்கள் 3 பேர் இதை பேசினார்கள். இந்த 3 பேர்களும் இந்த விஷயங்களை வாயால பேசிட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், எதை பற்றிய தெளிவான அறிவு உங்களிடத்துல இல்லையோ அதை பத்தி பொய்யான ஒரு வதந்திய வாயால நீங்க பேசிட்டீங்க இல்லையா, பேசிவிட்டீர்கள். அது ஒரு சாதாரண விஷயம் என்று நினைக்கிறீர்கள். அல்லாஹ்விடத்திலே அது மகத்தான பெரும்பாவமாக இருக்கிறது. இந்த பாவத்தை யாராவது செய்வதாக சொல்வதாக இருந்தால்
கண் கண்ட 4 சாட்சிகள் உங்களுக்கு தேவை. ஒரு பாவத்தை ஒருவர் செய்து விட்டார் என்றால் கண் கண்ட சாட்சிகள். இந்த வீடியோக்களை போல ஆடியோக்களை போல இல்ல, வீட்டில இருந்து வெளியில வந்தத்தை கண்டோம் இல்ல, இவர்கள் ஆடை இல்லாமல் இப்படியாக உறுப்பிலே இருந்ததை நாம் கண்டோம் என்று சொல்லக்கூடிய கண் கண்ட 4 ஆண் சாட்சிகள், முக்மீனான நம்பத்தகுந்த தொழுகையாளிகளான நீதமான 4 சாட்சிகள், இவர்களை நாம் இப்படி நிர்வாணமாக இப்படியான உருவத்திலே கண்டோம் என்று சொன்னாலே தவிர, இந்த சாட்சிகள் இல்லாமல் யாராவது வாயால் இந்த வார்த்தைகளை பேசினால் அவர்களுக்கு 80 கசையடி கொடுங்கள் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். 80 கசையடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3, ஒரு பெண் 2 ஆண்கள் சஹாபாக்கள், நல்லவர்கள், பாக்கியசாலிகள், எங்களை விட சிறந்தவர்கள், அவர்கள் பேசியதற்காக 80 கசையடி அவர்கள் 3 பேருக்கும் நிறைவேற்றப்பட்டது. அவர்கள் அதற்கு முன்னரும் நல்லவர்கள், அதற்கு பின்னரும் சிறந்த சஹாபாக்கள், அவுலியாக்களை விட சிறந்தவர்கள். ஆனால் அவர்களுடைய வாயினால் பேசியதற்கான தண்டனை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. முனாஃபிக்குகள் யாருக்குமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்டனை கொடுக்கவில்லை. ஏனென்றால் ஹஜ் நிறைவேற்றப்படுவதே அதை மனிதர்களை சுத்தப்படுத்துவதற்காக. முனாஃபிக்குகளை சுத்தப்படுத்த முடியாத அவர்கள் காஃபிர்கள். அதனால் அவர்கள் யாரையும் தண்டிக்கவில்லை, அல்லாஹ்விடம் பொறுப்பு கொடுத்து விட்டார்கள். அன்பான சகோதரர்களே, இப்படியான இக்கட்டான நேரத்துல உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்த பொறுமை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்த பொறுமை, அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காத்த பொறுமை இருக்கிறதே, மகத்தானது. அல்லாஹ் குர்ஆனிலே அதை புகழ்ந்து பேசியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா வலௌலா ஃபதுலுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு இல்லை என்றால் மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதா, உங்கள யாருமே ஒரு நல்ல மனிதனாக இருந்திருக்க முடியாது. அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டினதால்தான் ஒரு முஃமினாக, ஒரு தொழுகையாளியாக, ஒரு பக்குவமான மனிதனாக, ஒரு மானமுள்ள மனிதனாக நீங்க இருக்கிறீங்க. அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை இறக்குகிறார். அந்த நேரம் இந்த வதந்தியில ஈடுபட்ட ஒரு மனிதர் மிஸ்பாஹ், அவருடைய முழு செலவுடைய பொறுப்பையும் அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஏற்றிருந்தார்கள். அவருக்கு செலவழிக்கிறது அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மனிதர் இப்படியான ஒரு பாவத்தை இட்டுக்கட்டல்ல ஈடுபட்டு விட்டார் என்று செய்தி கிடைச்சதுடைய அந்த வருத்தத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வாப்பா அபூபக்கர் சத்தியம் செய்தார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இந்த மிஸ்பாஹ் என்னுடைய மகளுடைய விஷயத்திலே நான் செலவு செய்யக்கூடிய மனிதன் இப்படி நடந்து கொண்டானா உனக்கு இதற்கு பிறகு செலவு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தார். அல்லாஹ் தஆலா சூரா நூருடைய ஆயத்தை இறக்கி வைக்கிறான். வலா யக்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸஅதி, உங்கள யாருக்கு நாங்க செல்வத்தை தந்திருக்கிறோமோ அவர்கள் சத்தியம் செய்ய வேண்டாம், நான் செலவு செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்ய வேண்டாம். நீங்க செலவு செய்யறத போல செலவு செய்யுங்க என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கிறதுடைய அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு எந்த செலவு செய்து கொண்டிருந்தார்களோ சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் என்னை மன்னிப்பதை நான் விரும்புகிறேன், அதனால மிஸ்பாஹை நான் மன்னித்து விட்டேன், அவருக்கு நான் செய்கிற செலவை நான் மீண்டும் செய்கிறேன் என்று செலவு செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அன்பானவர்களே, நாவினால் பேசக்கூடிய விஷயங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். வார்த்தைகள் உண்மையை போல இருக்கும், நிலைமைகளை போல இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்வதை போல சில வார்த்தைகளை நாங்கள் பேசிடுவோம். அதை பேசினால் ரொம்ப பயங்கரமான சில முடிவுகளை கூட அந்த வார்த்தைகள் கொண்டு வந்து சேர்த்து விடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகிறான், அதை கணக்கெடுத்திருக்க மாட்டான், ஆனால் அல்லாஹ் அந்த வார்த்தையூடாக அவனை நரகத்திற்கு என்றே எழுதி வைத்து விடுகிறான், நரகத்திற்குரியவனாக ஆகிவிடுகிறான். ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுவான், அதை அவன் கணக்கெடுத்திருக்க மாட்டான், அந்த வார்த்தையுடைய நலவினால் அல்லாஹ் அவனை ஒரு சொர்க்கவாதியாக முடிவு செய்து விடுகிறான் என்றார்கள். அல்லாஹ் தஆலா நல்ல விஷயங்களை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் நமக்கு நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய குற்றக்குறைகளை மன்னித்து மறைத்தருள்வாயாக. அல்லாஹ் நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. நாவுடைய கெடுதியை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நாவடக்கத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. நாவுடைய கெடுதியை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. மௌனத்துல விருப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்துவாயா. நாவை கட்டுப்படுத்தக்கூடியவர்களாக ஆக்குவாயா. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளத்திலே மனிதர்களை பற்றிய தூய எண்ணத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயா. கெட்ட எண்ணங்களுக்கு எங்களை பாதுகாப்பாயா. மனிதர்களுடைய மானங்களை பங்கப்படுத்துபவர்களாக எங்களை ஆக்கிறார் ரஹ்மானே. எங்களுடைய மானங்களையும் நீ மறைத்தருள்வாயா, பாதுகாத்தருள்வாயா.
மனிதர்கள் மீது நல்லெண்ணத்தை எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய உள்ளத்திலே மனிதர்களை பற்றிய நல்லெண்ணத்தை உண்டாக்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கைதுகளை பற்றி தருவாயாக. எல்லா ஷர்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.